சரியா சரியா. ப்ரோ இப்பதான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதா பிரதர்? இப்பதான் வர போறேன். இப்பதான் இனிமே தான் எடுத்து எக்ஸாம்பிளே தேட போறேன். இன்னைக்கு நான் எடுத்த போறேன்னு தெரியல பாப்பா. இல்ல நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன், அதனால தான் கேட்கிறேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இவ்வளவு நேரம் போனது வந்து ஜென்ரலா எஸ்என்சி அது ஜென்ரலா தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு ஓகே. தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஷேர் ஆயிடுச்சா? தெரியுது ப்ரோ, தெரியுது ப்ரோ. ஓகே. நேற்று சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? தியரியா தானே பார்த்தோம், லேப்ல பார்க்கல, ப்ராக்டிக்கலாக பார்க்கல. பார்த்துருவோம் இன்னைக்கு. இப்போ இருக்கிறது ஒரு 4 ஹவர் சார்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு டெய்லிக்கு வந்துடும். எப்படி மார்க் பண்ணுறது மட்டும் இன்னைக்கு சொல்கிறேன், டைம் ரொம்ப லேட் ஆகி போயிடுச்சு. இப்போ நம்ம எதுல ரிவர்சல் பேட்டர்ன் நேற்று பார்த்தோம், அந்த அந்த பேட்டர்ன்ஸை மட்டும் ட்ரா பண்ணுறோம். ரீசெண்டாக இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கிறதுக்கு கீழேயும் மேலேயும் மட்டும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரிவா? அப்படின்னா இந்த ஒரு ஜோன் இருக்கு, அதுக்கு கீழே எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கு. மேலே எங்கே இருக்கு? இந்த ஏரியா. அதுக்கு மேலே வந்து ரொம்ப டாப் இங்கே தான் இருக்கு. அதுக்கு நடுவுலலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து சப்ளை டிமாண்ட் கணக்கில் வரும், நாளைக்கு பார்ப்போம். சரியா? ஸோ இப்போதைக்கு நமக்கு டெய்லி சார்ட்டில் 2 ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே இருக்குது. அதுக்கு மேலே ப்ரீவியஸ் ஸ்விங்கில் இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கு. சப்போர்ட்டு இங்கே இங்கே போதும். 2 மேலே ஒன்று ட்ரா பண்ணணும் இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தா மேலே வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுடைய ரெசிஸ்டன்ஸே ஒன்று இருக்கு நமக்கு. சரியா? சரி, அது மீறியும் ஒன்று பண்ணணும்னாலுமே அடுத்த ஸ்விங்லேயே இங்கேயே ஒன்று இருக்கு நமக்கு. இந்த இடம் பாருங்க, ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி இது வந்து அப்போ ஹெவியான ஒரு ஜோனாக இருக்குது. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இல்லை இங்கே ரிவர்சல் கொடுத்தாலும் நமக்கு பாட்டம் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். எப்படி ரிவர்சல் பார்க்கறதுல நம்ம அடுத்தடுத்த செஷனில் பார்ப்போம். இப்போ 1 ஹவர் அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் டெய்லியில் பார்க்க எவ்வளோ பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச லைன் எல்லாம் வந்து 10 கிலோமீட்டர் தள்ளி போயிடுது. ஸோ 1 ஹவரில் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்து அதை மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 ஹவரில் இங்கே இருக்கு. கலர் கோட் சொல்லியிருந்தேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ இங்கேயும் வந்து 1 ஹவரில் ட்ரா பண்ண வேண்டிய லைன் நமக்கு இங்கே இருக்கு. இந்த இடத்துல மொத்தமாக எல்லாமே இருக்கு. ஏன்னா 4 ஹவரில் இருக்கு அப்படின்னா 1 ஹவரில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 4 ஹவர் கேண்டில் ஒன்று க்ளோஸ் ஆகுதுன்னா அது எப்படியும் 1 ஹவர் கேண்டல்லையுமே அது க்ளோசிங் ப்ரைஸ் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால 4 ஹவரில் மார்க் ஆகிற இடத்துல கண்டிப்பாக 1 ஹவரில் நமக்கு சான்சஸ் அதிகம் கிடைக்கிறது. இப்போ இந்த இடத்துல சிஎம்பி இங்கே இருக்கு. இந்த இடத்துல இன்னும் ட்ரா பண்ணிடுங்க. இதுக்கு மேலே போட்டிங்கன்னா இன்னும் லைன் 15 மினிட்ஸ்க்கு போகணும். இன்னும் 4 சப்ளை கிடைக்கும், அதாவது 2 சப்ளை கிடைக்கும், 2 டிமாண்ட் கிடைக்கும். இப்போதான் சார்ட் பார்க்க கசகசன்னு இருக்கு. இதில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, என்ட்ரி எல்லாமே வந்து சப்ளை அண்ட் டிமாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். அது வரைக்கும் இப்போ இந்த ட்ரா பண்ணி காமிச்சலையா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோ இன்னொரு நேற்று சார்ட்டே ஹோம் ஒர்க் போட்டுக்கிறேன். போடலாம். இன்னொரு நேற்று எக்ஸாம்பிள் ஏதாவது சென்ட் பண்ணீங்களா? அதாவது ஹோம் ஒர்க் செக்ஷனில்
ப்ரைஸ் ஆக்ஷன் ஹோம் தான் போய் பார்த்தேன். யாரும் எழுதுவான் சப்போர்ட் bro, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அனுப்பியிருக்கேன். நான் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு அனுப்பிச்சு விடுறேன் brother. ம். எத்தனை பேர் அனுப்பிடுங்க பரவாயில்ல. கொஞ்சம் ஒரு 4 பேராவது அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனால் 4 பேர் தான் அனுப்பியிருக்கீங்க. ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேம் யார் ஜெகா அவர் அனுப்பியிருக்கீங்க எல்லாமே. ஆனால் அது போயிட்டு ஒவ்வொரு தடவையும் மேலே போயிட்டு வீக்லி டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. கலர் கோட் ஃபாலோ பண்ணினாலே போதும். எனக்கு புரிஞ்சிடும் கண்டிப்பாக இல்லையா. ராஜுன்னு ஒருத்தர் கலர் கோட் ஃபாலோ பண்ணியிருக்காரு. லைன் ஷார்ட் வச்சிருக்காரு கரெக்டாக. இப்போ நான் லைன் ஷார்ட் வைக்கல. ஆனாலும் உங்களுக்கு இப்போ பாருங்க, நான் டெய்லியில் வைக்கிறேன். டெய்லியில் நான் போய் லைன் ஷார்ட் போடுறேன். எக்ஸாக்டாக டெய்லியில் இருக்கிறது எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு வச்சுருக்கேன். ரெட் கலர் எல்லாமே டெய்லி இல்லையா, அது எல்லாமே பாருங்கள் கரெக்டாக அந்த வி ஷேப் ரிவர்சல் இருக்க இடத்துல தான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிதான். ஸோ அதனால தான் க்ளோஸ் ப்ரைஸில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ் ப்ரைஸில் இப்போ கீழே இறங்குது அப்படின்னா ரெட்டோடைய க்ளோஸ் ப்ரைஸ், மேலே ஏறுது அப்படின்னா க்ரீனுடைய க்ளோஸ் ப்ரைஸில் வரும். கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் அந்த லைன். சரியா. அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு ட்ரா பண்ணுறது எக்ஸாக்டாக க்ளோஸ் ப்ரைஸில் வைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மேக்னெட் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேக்னெட் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஏதாவது லைன் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு நீங்கள், நான் மவுஸை கொண்டு போனாலுமே என் மவுஸ் எங்கேயோ இருக்கான ப்ளஸ் அந்த கர்சர் பாருங்கள் எங்கெங்கேயோ மூவ் ஆகுது. கரெக்டாக எங்கே மூவ் ஆகுதுன்னா ஒரு ஹையோ இல்லை லோவோ க்ளோஸ் ப்ரைஸ்லேயோ போயிட்டு போய் ஸ்டிக் ஆகிக்கும். ஆட்டோமேட்டிக்காக போய் அதில் மவுஸ் கிட்ட கொண்டு போகிறேன். அது நான் அதுக்கு மூவ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஓப்பன் ப்ரைஸில் போயிடும். அடுத்து இங்கே க்ளோஸ் ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸ் கரெக்டாக அந்த ப்ரைஸில் போய் நிற்கும். அப்போ கிளிக் பண்ணும்போது அது கரெக்டாக எக்ஸாக்டாக லைனில் மாறினா கரெக்டாக நிற்கும் பாருங்க. எந்த ஒரு கேப்புமே கிடையாது. தெரியுதா. இதுவே இந்த டூலை ஆஃப் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா இங்கே வச்சு நான் இப்படி பண்ணுறேன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னா டக்குன்னு போய் பண்ணிவிடுவோம். இப்படி இது இப்போ நான் வச்சுருக்கேன், அப்படியே தான் வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிதா. கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. இப்போ அது மேக்னெட் டூல் ஆன் பண்ணிட்டு வைக்கிறேன்னு வச்சு கரெக்டாக போய் அதில் உட்காரும். ஸோ அதுக்கு தான். சரியா. ஏன்னா அந்த க்ளோஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். க்ளோஸ் ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸ் எல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் ஃபியூச்சரில். அது லைவ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது தெரியும் அதோடைய ஒர்த் என்னன்ட்டு. ஏன்னா இப்போ சொல்லும்போது இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு எஸ்எம்சி எல்லாம் தெரியுன்றதுனால இந்த ப்ரைஸ் ஆக்ஷனே ஏதோ அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு கூட கவனிப்பீங்க. பட் நம்ம ரொம்ப ரொம்ப இது இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இது இன்னமும். ஆனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கோடெலாம் போட்டு உட்காந்துருக்க மாட்டோம் கண்டிப்பாக. பட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டது எப்பயுமே நல்ல விஷயம்தான், தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இது இப்போ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் படிக்கிறீங்க, அடுத்து எஸ்எம்சி போவீங்க, அதுக்கடுத்து வேறு ஏதாவது ஒரு கான்செப்ட் கூட போவீங்க. அப்போது அது மாதிரி போக போக அதுக்கு முன்னாடி இருக்கிறது வேஸ்ட்டுன்ற ஒரு நினைப்பு வரக்கூடாது எப்போவுமே. ஏன்னா அங்கேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை தான் இங்கே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். அங்கே இருக்க ஏதோ ஒரு விஷயம் உங்களை இன்னும் யூஸ் பண்ண வச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேட்ச்சில் பார்த்துருக்கு. 5th பேட்ச்சு எந்த மென்டாலிட்டியில் வராங்கன்னா, ஓகே எஸ்எம்சி தெரிஞ்சிச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு நினப்பில் தான் இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியும், ட்ரேட் இருக்கும்போது தெரியும் எதோடைய ரிசல்ட் அதிகமாக அக்யூரசி கொடுக்கும்ன்ட்டு. ஸோ அதனால் எதையுமே ரொம்ப மட்டமாகவோ எதையுமே தூக்கி வச்சு நினச்சிடாதீங்க. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்கு. இப்போ நான் எல்லாம் கேட்குறேன். இப்போ கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஒரு டவுட்டு, ஏன் இந்த நடுவில் இப்போது ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டீங்க, ஏன்னா கீழே தானே மார்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நான் நல்லா ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம என்னென்னமோ படிச்சுட்டு என்ன பண்ணுறோம் கடைசியாக எஸ்எம்சியில் கடைசியாக என்ன பண்ணுறோம், இப்படி போகுது அப்படின்னா இங்கே வர ஒரு ஆப்போசிட் கேண்டில் கலரை தூக்கி கடைசியாக மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு எதுக்கு லிக்விடிட்டி அந்த இது அது எல்லாத்தையும் எதுக்கு படிச்சுக்கிட்டு ஸ்விங் எங்கே போகுது புறா லாஸ்ட்டாக ஆப்போசிட் கேண்டில் புறான்ற இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி ஒரு ஆப்போசிட் கேண்டில் முடிச்சு மார்க் பண்ணுறதுக்கு எதுக்கு எஸ்எம்சி ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்காங்க. கடைசியாக இது மட்டும் தானே பண்ணுறீங்க. அதுவும் தப்பு தப்பாக வேறு பண்ணுவாங்க. எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்க தெரியாமல் அந்த மாதிரிலாம் போகிறவங்களா இருக்கலாம் இல்லையா.
நல்லா யோசிச்சு பாருங்க. பாதி பேர் எஸ்எம்சி தெரியும்னு நினைச்சிட்டு இருக்க பாதி பேர் என்ன படிச்சுட்டு இருக்காங்க, எப்படி பண்றாங்க? இந்த ஸ்விங் அடிச்சிருக்கு, கீழே கட் பண்ணிடுச்சு. அப்போ கடைசியா அந்த இந்த ஆக்சுவலா பிளாக் இதுதான் இல்லையா? இந்த செல்லுக்கு முன்னாடி நடந்த லாஸ்ட் பை, இதை மட்டும் தெரிஞ்சாலே போதுமே, முடிஞ்சு போச்சு. ஹை டைம் ஃப்ரேம்ல வச்சு போட்டா கண்டிப்பா டார்கெட் அடிக்க போகுது. கரெக்டா நான் சொல்றது? இல்லை ஏதாவது தப்பா சொல்லிட்டு இருக்கேன்? யாராவது ஏதாவது பேசுங்க இப்போ. கரெக்டு தான். அதனால பாருங்க, எதையுமே வந்து கேவலமா நினைக்க கூடாது, எதையுமே வந்து ரொம்ப தூக்கி வச்சுக்க கூடாது. எஸ்எம்சி இப்போ சிம்பிளா சொல்லி முடிச்ச மாதிரி முடிச்சுட்டாலுமே இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலுமே ஒருத்தன் வந்து ஜெயிச்சிட முடியும் ட்ரேடிங். ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தனை புதுசாக கூப்பிடுறேன், 4 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்க. எப்பெல்லாம் ஸ்விங் கீழே கட் பண்ணிக்குதோ, லாஸ்ட்டாக இருக்க அந்த ஆப்போசிட் இந்த கேண்டரை ஃபுல்லாகவே வச்சு ஒரு ஆர்டர் போடு. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து 1000 என்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 800 என்ட்ரிக்கு மேலே உங்களுக்கு கரெக்டாக டார்கெட் போயிருக்கு. அப்போ ஒரே நாள் எஸ்எம்சி முடிஞ்சிச்சு தான். ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சாலே போதும், ரெண்டு மட்டும் கண்டுபிடிக்கும். ஸோ அதனால அதனால ஆனால் அதுலேயும் அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் இன்னும் அந்த ரிஸ்க் ரிவார்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ படிக்க வேண்டியதாக நமக்கு இருக்கு. அங்கேயுமே அதையுமே நான் சாதாரணமாக சொல்லலை. ஆனால் அங்கே இன்னும் மெருகேற்றிக்கணும் அடுத்தடுத்த இதில். அப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபுல்லாக தெரியுது அப்படின்னா அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். இப்போ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டினுக்கு என்ன டைம் எடுத்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு புல்லிஷ் கேண்டில், கிரீன் கேண்டில் ஒரு டேல ஃபார்ம் ஆயிடுச்சு, சரியா? இப்படி இருக்கு. இதோடைய அர்த்தம் என்னன்னா, ப்ரைஸ் ஓப்பன் ஆயிருக்கு, லோ போயிருக்கு, ஹை போயிருக்கு, அப்புறம் இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஆமா ப்ரோ. வேற ஏதாவது அர்த்தம் சொல்ல முடியுமா? கிரீன் கலர் கேண்டில்னா அங்க பையர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லலாம் ப்ரோ. ரெண்டாவது இல்ல இல்ல, அன்னைக்கு டேலே ப்ரைஸ் ஆக்ஷனுடைய பாசிபிலிட்டிஸ் இது ஒன்னே தான் இருக்கா? ப்ரீவியஸ் நடந்திருக்கும் ப்ரோ, அதுக்கு ஏத்த மாதிரி அங்க. இது நான் இன்னும் சொல்றேன், என்னோட கொஸ்டின் புரியலன்னு பையர்ஸ் நினைக்கிறேன். பையர்ஸ் புஷ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க ப்ரோ. செல்லர்ஸ் வந்து அது கீழே மேல அமுக்கிருக்காங்க ப்ரோ. செல்லர்ஸும் கடைசியா வந்து பையர்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க, அப்படிதானே இருக்குது இல்ல இந்த டயக்ராம்ல? ஆமா. ஆமா இப்போ இதே கிரீன் கேண்டிலுக்கு நான் இன்னொரு அர்த்தம் கேட்கறேன், இன்னொரு அர்த்தம் கொடுக்க முடியுமா? இந்த ஒரு மீனிங் நான் கொடுத்துட்டேன், இன்னொரு மீனிங் கொடுக்குறேன், நானே கொடுக்குறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, மேலே போயிருக்கு, அப்புறமா நல்ல கீழே போயிட்டு திரும்பவும் இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் கிரீன் கேண்டில் தானே? இப்படியே இருக்கலாம் இல்லையா? இது இருக்கலாம் bro. நடந்திருக்கு, இருக்கலாம். அப்போ இப்போ இந்த ரெண்டு விதமான பிரைஸ் ஆக்ஷன் இங்க இருக்கு. இந்த ரெண்டு விதமான பிரைஸ் ஆக்ஷனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு, இது எங்க இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத யாராச்சும் டைம் எடுத்து கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்ல தயாரா இருக்குன்னா சொல்லுங்க. நான் 3rd பேட்ச்லயே இந்த கொஸ்டின் கேட்டேன், இன்னும் எனக்கு ஆன்சர் வரல. 5th பேட்ச் வந்துடுச்சு, 4th பேட்ச்ல கேட்க மறந்துட்டேன். ரெண்டாவது டயக்ராம்ல வந்து இப்போ ஓப்பனா இருக்க இடத்துல வந்து பையர்ஸ் அதிகமா இருந்திருக்கலாம். மேல போகும்போது லாட் ஆஃப் ஆர்டர்ஸ் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். சப்ளைவோ டிமாண்டோ அந்த இடத்துல இருந்திருக்கலாம். அங்க லாட் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து ஐசிடிலயோ இல்ல பேங்கர்ஸோ போட்டிருக்கலாம். அது காரணமா அது ப்ரெஷர் ஆகி கீழே வரும்போது அந்த கீழே இருக்க இடத்துல வந்து எங்கேயோ ஒரு டிமாண்ட்ஸ் ஒன்று இருந்திருக்கும். அங்க அதுக்கு ஆப்போசிட்ல இதே மாதிரி அங்க என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரிஸ் போட்டிருக்கலாம். அந்த ப்ரெஷர்னால திருப்பி மேல போய் அங்க க்ளோஸ் ஆயிருக்கும். இது வந்து இப்போ நடந்து முடிஞ்சது நீங்க சொல்லியிருக்கீங்க, இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் அடுத்த நாள் அப்படின்றது என்னோட கொஸ்டின். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அடுத்த நாள் எப்படி நடக்கும் ட்ரேடிங்? அடுத்த நாள் எப்படி நடக்கும்னா ப்ரோ, எனக்கு ஒரு ஒண்ணு இருக்கு, ஆனா கரெக்டான்னு தெரியல. சொல்லுங்க. இப்ப கீழே டிமாண்ட்ல இருந்து மேல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த டிமாண்ட் தான் அடுத்த நாளும் கண்டினியூ ஆகும். அடுத்த நாளே ரியாக்ஷன் கொடுக்காது. இதே சப்ளைல இருந்து வந்திருந்தா அதுக்கு அடுத்த நாள் சப்ளைல இருக்கிற ப்ரெஷர் தான் மெயின்டைன் ஆகும், திருப்பி ரிவேஸ் ஆகாது. ஏன்னா அங்க லாட் ஆஃப் ஆர்டர் போட்டு தான் கீழே இறக்கியிருப்பாங்க. அப்ப அது அவ்வளவு சீக்கிரம் திருப்பி மேல போகாதுல்ல. அப்ப அடுத்த நாள் சைட்வேஸா தான் இருக்குன்றீங்க? இல்ல சைட்வேஸ் இல்ல, பை ட்ரெண்ட்ல பையர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா பை சைடு போகலாம், செல்லர்ஸ் அதிகமா இருந்தா செல்லர் சைடு போகலாம். இது என்னது, உங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஹெட்ஜ் பண்ணிட்டீங்க, ரெண்டு பக்கம் ஆப்ஷன் மாதிரி ஹெட்ஜ் பண்ணிட்டீங்க. ஏதோ ஒண்ணு இல்ல இப்ப இது புல்லிஷ் கேண்டிலா இருந்துச்சுன்னா அடுத்தது புல்லிஷ் கேண்டில் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு.
ஒருவேளை டிமாண்ட்ல இருந்து வந்திருந்தா, டிமாண்ட்ல இருந்து டிமாண்ட் ஆக்சுவலா இது ரெண்டுமே புல்லிஷ் கேண்டில் தான். ஆனா ஆமா ஃபர்ஸ்ட் ப்ரோ. கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ட்ல இருந்து கீழே வந்திருக்குல்ல. இதுதான் வந்து இதோடைய ரிசல்ட் இந்த மாதிரி ரெண்டா இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டே பிரைஸ் ஆக்ஷன் என்னவா இருக்குன்றது என்னோட கொஸ்டின். ஆக்சுவலி புல்லிஷ் கேண்டில் இருந்ததுன்னா அப்படின்னு சொன்னதுனால சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி புல்லிஷ் கேண்டில் தான் இப்போ பிரிச்சு வச்சிருக்கோம் ரெண்டா. ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ட்ல இருந்து கீழே இறங்கி இருக்குது. செகண்ட் கேண்டில் சப்போர்ட்ல இருந்து மேலே போயிருக்குல்ல. ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே இறங்கி இருக்குன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அது கீழே இறங்கி இருக்குன்னா அது வந்து என்ன சொல்லணும், ஏதோ ஒரு டிமாண்ட் பிரேக் பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஒன்றும் பண்ணல இங்க. கரெக்டா? இன்னொன்னு என்னன்னு சொல்லுவோம், இந்த பீரிஸ் கேண்டில்ல வந்து பையர் செல்லர்ஸ் 2 பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க அந்த விக் வச்சு நம்ம சொல்லலாம்னா. ஏன்னா இது பாடி நீங்க டிரா பண்ணலையே. என்ன ப்ரோ? இதுல இங்க நான் டிரா பண்ணிருக்கிறது புல்லிஷ் கேண்டில். கேண்டில் புல்லிஷ் கேண்டில்னா இப்ப பாடி சென்ட்ரல் நல்லா தான் ப்ரோ பாரு. இருக்கு. இதுதான் இந்த கேண்டில். இதுதான் ஓப்பன். இது ஓப்பன். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இது க்ளோஸ். அதுதான் இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அதை வச்சு போலாமா ப்ரோ? என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் ஆன்சர் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. ஃபைனல் ஆன்சரா வந்து யோசிச்சு பார்த்து சார்ட்ல போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நிறைய ஒர்க் இருக்கு அப்படி பார்த்தா இல்லையா? இதோட நெக்ஸ்ட் டே பிரைஸ் ஆக்ஷன் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க நாளைக்கு. ஓகே ப்ரோ. ஓகேவா? ஸோ இது சிம்பிளான ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல இருக்க ஒரு கொஸ்டின்ஸ் தான். இங்க எஸ்எம்சி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பா அவங்க கிட்ட நான் பதில் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் நிறைய பேட்ச்ல பார்த்துட்டேன், எஸ்எம்சி தெரிஞ்சவனே பிரைஸ் ஆக்ஷனோட ஹோம்ஒர்க் கூட யாரும் பண்ணி அனுப்புறது கிடையாது. ஏன்னா இந்த பேட்ச்லயும் அதே விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். ப்ரோ நான் ஒன்று சொல்கிறேன், கரெக்டாக சொல்லுங்க. 4 ஹோம்ஒர்க் தான் வந்திருக்கு. அதனால தான் இந்த கொஸ்டின் வச்சிருக்கேன். ஸோ எஸ்எம்சி தெரிஞ்ச அத்தனை பேரும் இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக சொல்லணும். ப்ரோ ஒன்னே ஒன்று சொல்லிட்டா? கரெக்டாக சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு மேலே சிஹெச் வச்சிருக்கோம். ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கரெக்டாக இப்போ சொல்லவும் மாட்டேன். ஆனா எனக்கு சொல்றவங்க பேர் மட்டும் சொல்லிடுங்க. எனக்கு அவங்க பேர் சொல்லிட்டு ஆன்சர் சொல்லுங்க. விஷ்ணு நினைக்கிறேன் என் பேரு. நான் நியூ ஐடியா வந்திருக்கேன், தெரியல சரியா. உங்களுக்கு சைலன்ஸ் பேர் விஷ்ணு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, அது நியூ ஐடியா இதுதான் ஆக்சுவலா இருக்கிறதுலயே. இல்ல மிஸ்டர் V3 பைலட். ஓகே, விஷ்ணுகுமார் வந்து அவங்க பேர் டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு கீழ இருந்து மேல போய் கீழ வந்ததுனால மேல CH வரும் ஃபர்ஸ்ட்லயா? ஆமா. அதே செகண்ட் இது வந்து கீழ CH முடிச்சு மேல இப்ப BOS போயிட்டு இருக்குது லோயர் டைம் ஃப்ரேம்ல. இப்போ இது 1 டே கேண்டில் தானே? இது 1 டே கேண்டில். ஓகே. இப்போ நம்ம 1 ஹவர் அப்படி இல்லைன்னா 15 மினிட் 30 மினிட் போனோம்னா கீழே CH இருக்கும். கீழே இருக்கும். அப்படி பார்த்தா இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் மிடிகேஷன் தானே ஆயிருக்கு. சப்ளை டேப் ஆயிருக்குமா? ஆயிருக்கும் இல்லையா? ஆயிருக்கலாம் ப்ரோ. அப்போ ஹூ இஸ் இன் கண்ட்ரோல், சப்ளை ஆர் டிமாண்ட்? அப்படி பார்த்தா சப்ளை தானே. சப்ளை தான். அதுதான் கேட்டேன். இப்போ நீங்க சொன்ன பதிலுக்கு ஆப்போசிட்டா திருப்பி விட்டேனா? நல்லாவே. ஸோ சார்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்க இருந்தே யோசிக்காதீங்க. சார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் ஏதோ ஒரு பேட்ச்ல எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னு ஒருத்தர் சொன்னா, என்னன்னு அவரும் சொல்ல நானும் கேட்க மறந்துட்டேன். எந்த பேட்ச் ஞாபகம் இல்லை. 3rd பேட்ச் தான் நினைக்கிறேன். சரி பார்த்துப்போம். சரி, இது நீங்க சார்ட்ல போய் தேடுங்க. இதுக்கான ஆன்சரை கண்டிப்பா கிடைக்கும்னு நம்புறேன். 4 விஷயத்தை தேடும் போது வேற சில விஷயம் உங்களுக்கு கண்ணில் படும். ஆனா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த பேட்ச்ல. அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனா சூப்பரா இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் சொன்னார். அதை நான் அப்படியே வேற எது பேசுனது அப்படியே விட்டுட்டேன். கொஸ்டின் புரிஞ்சது இல்லை, கொஸ்டினே புரியலன்றவங்க சொல்லுங்க, திரும்ப கூட கேட்குறேன். கொஸ்டின் புரிஞ்சதுன்னா ஓகே. அட்லீஸ்ட் ஆன்சர் தேட ஆரம்பிங்க. புரியலையா? கொஸ்டின் ஒண்ணுமே இல்லை. ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான 2 பாசிபிலிட்டிஸ் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேல வந்து ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது, ஸ்லைட்டாக கீழே இறங்குது, அதோட ஒரே டைரக்ஷனில் மேலே போயிட்டு மேலே அப்படியே ஒரு கன்சல்டேஷன் க்ளோஸ் ஆகுது. இது சினாரியோ 1. செகண்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு மேலே போகுது, மேலே போனோடனே ஒரு பெரிய ஃபால் நடந்து ஓப்பன் ப்ரைஸையும் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறமா திரும்ப மேலே வந்து ஒரு கன்சல்டேஷன் வச்சு அங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது நடந்தால் அடுத்த நாள் ப்ரைஸ் ஆக்ஷன் என்னவா இருக்கும்?
இது நடந்தா அடுத்த நாள் பிரைஸ் ஆக்ஷன் என்னவா இருக்குன்றது தான் கொஸ்டின். ரெண்டும் சேம் அப்படின்னு பார்த்தா சேம் கிடையாது. இது நடுவில் 2 பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு சொல்லி நான் வந்து உங்களை பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ கொஸ்டின் கிளியரா இருக்கா? எஸ் ப்ரோ. ஓகே, இதுக்கு ஆன்சர் நாளைக்கு எதிர்பார்க்கட்டுமா நான் உங்ககிட்ட இருந்து? புல்லிஷ் கேண்டிலோட பிரேக் அதான் அந்த க்ளோஸ் இருக்குல்ல, அது பிரேக் அவுட் பண்ண அதோட ஐயை வந்து பிரேக் அவுட் பண்ண சொல்ல நம்ம ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ண சொல்ல நம்ம அது மேல போலான்னு ப்ரெடிக்ட் பண்ண நம்புறது. அதாவது நீங்க சொல்றது வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மேல போலாம், அதுக்கப்புறம் மேல போலாங்கிறீங்க. ஒரு கேண்டில் அதோட அதான் ரெட் கலர் கிரீன் கலர் கேண்டில் வந்து அது பிரேக் பண்ணா மேல போலான்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதாவது நெக்ஸ்ட் டே பிரைஸ் ஆக்ஷன் கிரீன் கேண்ட்ல இருந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மேல போலாம் நீங்க சொல்றீங்க, கரெக்டா? ஆமா அப்போ தேர்ட் டேக்கு நீங்க சொல்றீங்க. இது டே 1 எடுத்துட்டா டே 2 பிரைஸ் ஆக்ஷன் நோட் பண்ணிட்டு ஆமா கரெக்ட். என்னோட கொஸ்டின் டே 2வே என்னவா இருக்கும்ன்றது தான் என்னோட கொஸ்டின். எப்படி இருக்கிறதுக்கான ஹை சான்ஸ் இருக்கு? நான் இன்ஸ்டால பார்த்த வீடியோஸ் வந்துட்டு ஒரு கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்தது புல்லிஷா தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரி சரி, அப்படி பார்த்தோம்னா நம்ம இப்போ எஸ்என்சில ஸ்டாப் பண்ணிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம் நிறைய விஷயங்களை. அதேதான். எக்ஸாம்பிளுக்கு இப்பயே என்னால் 1000 சார்ட் இங்கேயே காட்டிடலாம் இல்லையா? நம்ம ஒரு ஹையை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த நாளே அதுக்கு திரும்ப க்ளோஸ் வச்சுட்டு அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். இப்படி கூட பாருங்க, இந்த பெரிய ஷூட்டிங் ஸ்டார் போட்டு நல்லா கீழே இறக்கி கீழே வந்துருச்சு. அதுக்கடுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு, ஆனால் மார்க்கெட் மேலேயே போல ரொம்ப பெருசாக கீழே வந்துருச்சு. கடைசியாக நடந்து அங்கே அது பேர் ஸ்டாப் பண்ணிட்டு பேர் வச்சுட்டாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இப்பயே ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அவசரம் வர வேண்டாம். நம்ம இன்னைக்கு ட்ரேடிங் கற்றுக்கிட்டு அடுத்த வாரத்துல இருந்தே ப்ராஃபிட்டபுளாக உட்காரணும்னு நினைக்க முடியாது. இந்த ஜேர்னி இப்போதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்படி பார்த்தாலும் மினிமம் 1 இயர் ஆகும். சரிங்களா? கண்டிப்பா ப்ரோ. அதனால அவசரப்படாம ஆன்சர் மட்டும் தேடுங்க, சார்ட்ல தேடுங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு. நாளைக்கு மேக்ஸிமம் ஆன்சர் இருக்கிறதே 16 பேர் தான் இப்போ இருக்கிறது. இந்த கொஸ்டின் தெரிஞ்சவங்களும் அவ்வளோதான் இருக்க போறீங்க எப்படி இருந்தாலும். நாளைக்கு புதுசாக வந்தவங்க ரெக்கார்டிங் வீடியோ பார்த்தாலும் பார்க்கலன்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்துருவாங்க எப்படியோ, கேள்வி கேட்டாச்சு. அதனால சரியா? அதனால அவங்களெல்லாம் நம்ம ப்ளேம் பண்ண வேண்டாம். நம்ம இப்போ இங்க இருக்கவங்க வந்து கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் நான் எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட. கொஞ்சம் தேடுங்க, சரியா? எப்படி பார்த்தாலும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்க மாட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா இன்னைக்கு இப்போ நான் போய் ஹோம்ஒர்க் செக்ஷன் எடுத்து பார்த்தேன், 4 சார்ட் தான் வந்திருக்கு. 30 பேர் அட்டன் பண்ணதுல 4 பேர் தான் சார்ட் போட்டிருக்காங்கன்னா அப்போ மிச்சம் 24 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 4 சார்ட் கூட இல்லை ஆக்சுவலா. 1 2 சார்ட் 2 பேர் தான் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா இங்க இருக்க 16 பேர்லயுமே யாருமே அனுப்பலன்னு நினைக்கிறேன். அந்த 2 பேர் சார்ட் அனுப்பிச்சது இங்க யாரா இருக்கீங்களா? இல்ல. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் கண்டிப்பா நீங்க பதில் சொல்லணும். இல்லைன்னா அடுத்த கான்செப்ட்ல ஏதாவது முக்கியமான கான்செப்டை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இல்ல ப்ரோ, ஆன்சர் பண்றோம் ப்ரோ. கண்டிப்பா நீங்க ஆன்சர் தருங்க. ஹோம்ஒர்க் செக்ஷன்ல தயவு செஞ்சு பண்ணுங்க. எப்படி பார்த்தாலும் லைவ்ல நம்ம பிரைஸ் ஆக்ஷனை கண்டிப்பா யூஸ் பண்ண தான் போறோம். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பிரைஸ் ஆக்ஷன்ல இருந்து தான் உங்களுக்கு பதிலும் வரும். ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஏன் எடுக்கணும் கேட்டா அது பிரைஸ் ஆக்ஷன்ல இருந்தா மெயினான பதில் ஏன் சைட்ல இருந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? எஸ்எம்சிக்கு எதிரி கேட்டீங்க, எஸ்எம்சியும் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப கோர் கான்செப்ட் வரைக்கும் உள்ள போய் ரொம்ப நான் வந்து கொஞ்சம் அப்படியே மேலோட்டம் தான் யூஸ் பண்ணிப்பேன். பிரைஸ் ஆக்ஷன் மெயினுக்கு பிரபு ப்ரோ என்ன யூஸ் பண்ணுவாரு தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க எல்லாருமே அவர் பேரை தெரிஞ்சுதான் நீங்க வந்திருப்பீங்க. அவர் பிரைஸ் ஆக்ஷனோட ஃபேன் தான். பிரைஸ் ஆக்ஷன் கூட எஸ்எம்சி யூஸ் பண்ணி பண்றவர் தான் அவர். ஸோ ஹோம்ஒர்க்ல எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்படி இல்லாததுனால கண்டென்ட் லாஸ் ஆக போறது உங்களுக்கு தான், இப்பயே சொல்லிடலாம். சரியா? ஸோ ஹோம்ஒர்க் கண்டிப்பா அனுப்புங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்றதுன்னு பண்ணி காமிச்சேன். இன்னொரு ஷார்ட்ல பண்ணி காட்ட சொன்னீங்க யாரோ. சும்மா ஒரு ஷார்ட் எடுப்போம். ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எங்க இருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா நம்ம இதை லைவ்ல பண்ணி காட்டுறது சப்ளை டிமாண்டும் சேர்த்து படிச்ச உடனே ட்ரா பண்ணி காமிச்சா இன்னும் நல்லா இருக்கும். பட் இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க மார்க் பண்ணி காட்டுங்க. எனக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுங்க. இன்னைக்கு ஒர்க் என்னன்னா ஆர்ஆர்டி பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா பாருங்க. ஏதாவது நீங்க ஆர்ஆர்டியை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா இது ஆர்ஆர்டி, இது ஒரு ஆர்ஆர்டி, இங்க இது ஒரு ஆர்ஆர்டி, இது ஆர்ஆர்டி தான். ஸோ இது வந்து மார்னிங் ஸ்டார். ஆர்ஆர்டி ப்ரோ. ரெயில் ரோட் ட்ராக். சூப்பர் கொஸ்டின். நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணலையா நீங்க? இல்ல ப்ரோ, பண்ணேன் சரியா கவனிக்கல. ஏங்க சொன்னதே இது மட்டும் தான் நேற்று.
அதே கவனிக்கல அப்புறம் எப்படி? 2 கேண்டில் சேம் ஹைட்ல கிட்டத்தட்ட இருக்கும், ஆப்போசிட் கலர் கேண்டில். அந்த கேண்டில் வந்துச்சுன்னா டேர்னிங் பாயிண்டா இருக்கும் மோஸ்ட்லி அந்த இடத்துல மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி இருக்க இடம் தான் ஆர்ஆர்டி, ரயில் ரோட் ட்ராக். ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கா, அதனால தான் அதுக்கு அந்த பேர். ஓகே. ஆனா நேற்று அதை மட்டும் தான் சொன்னேன், ஆனா நீங்க அதை கவனிக்கலன்ட்டீங்களே. சரி, ஓகே. சரி ப்ரோ. மார்னிங் அதான் சொல்றேன். உங்க எஸ்எம்சி தெரியுமா ப்ரோ பேட்ச் 3யோட எல்லா வீடியோ பார்த்தேன், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் தெரியாது. ஏங்க எல்லா வீடியோ பார்த்துட்டே இது கொஸ்டின் ஆர்ஆர்டி நானே கேட்டீங்களே. ப்ரோ அதுல அதை பத்தி எதுவும் சொல்லலையே ஆர்ஆர்டின்னு. ஃபர்ஸ்ட் டேல சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் டேல செகண்ட் டேல சொல்லியிருப்பேன். எப்போ அது அங்கேயே ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டே கான்செப்ட் ஒண்ணுமே இருக்காது, நினைச்சு ஸ்கிப் பண்ணிட்டீங்களோ நான் தெரியல. இல்ல ப்ரோ நேற்று டிராவலிங்லயே பார்த்தேன், அதனால சரியா கவனிக்கல. சரி சரி, நல்லா பாருங்க. இதெல்லாம் வந்து என்னென்ன பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. அந்த பேட்டர்ன் வச்சு தான் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி காட்டுங்க. ஒன்றும் இல்லைங்க, டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இருக்க 2 பேட்டர்னை வந்து ரிவர்சல் லொகேஷனில் மார்க் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணுறேன். இதுக்கு பாட்டமில் எங்கே இருக்குது எனக்கு ஆர்ஆர்டி இதோட உங்களுக்கு ரொம்ப பாட்டம் இங்கே தான் இருக்குது. இதே வந்து எப்படி மார்க்கெட் ரொம்ப நேரம் நின்று இருக்குன்றதுனால இதை நான் மார்க் பண்ணலை. அப்படி பார்த்தா இங்கே தான் இருக்குது எனக்கு. ஸோ 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் இப்போ நான் மார்க் பண்ண போகிறேன். 4 ஹவரில் ரெண்டு மார்க் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இங்கே ஒன்று இருக்கு, சரிங்களா? மேலே போனவனே திரும்ப நடந்தா இந்த இடம் தான் இருக்கு, சரியா? ஸோ இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். கலர் மாற்றிக்கோங்க, நான் 4 ஹவருக்கு கலர் மாற்றலை. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 4 ஹவர் எது டெய்லி எதுன்றது கலர்லேயே மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க, சரிங்களா? நாளைக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்த்துட்டு எப்படி என்ட்ரி எடுக்கிறது, அதாவது வெறும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்டை மட்டுமே வச்சு பார்த்துட்டு எப்படி என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது நாளைக்கு தெரிய பார்ப்போம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஆன்சர் சொன்னீங்கன்னா ஓகே. ஹோம்ஒர்க் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நாளைக்கு நிறைய கான்செப்ட் மிஸ் பண்ணி விட்ருவோம் நானே கண்டிப்பாக. பாருங்க, ஹோம்ஒர்க் முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக 1 ஹவர் நாங்கள் உட்காடுறோம், எங்களுக்காக நீங்கள் ஒரு 1 ஹவர் உட்காருங்க. சரி, இப்போ அங்கேருந்து வண்டியை விட்டு வந்துட்டு அப்படியே வந்து இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன் எடுத்துகிட்டு இருக்கோம்? இப்போ நான் எடுக்கலாம், இன்னைக்கு லீவ் சொல்லுன்னா சூர்யா பாட்டுன்னு எடுத்து வச்சுட்டு போயிருக்கலாம். அவர் ஒரு 1 ஹவர் உங்க கூட பேசிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காகவாவது கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் நடத்துகிறாங்கன்னா அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. அவங்களுக்கு இல்லை என்னடா ஏற்கனவே பார்த்தாச்சுன்னு கூட தோணும், இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் அனுப்பிவிடும். சரியா? ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. பார்ப்போம். ப்ரோ ஒரே ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இப்போ ஆன்லைன் ட்ரேடிங் ஃப்ளோர்னா நாங்க ப்ராக்டிஸ் பண்ணதை நீங்க அப்பப்போ செக் பண்ணிருக்கீங்களா? ஆன்லைன் ட்ரேடிங் ஃப்ளோரில் இப்போ நாங்க ப்ராக்டிஸ் பண்ணதை நீங்க அப்படியே செக் பண்ணுவீங்களான்னு கேட்குறோம். உங்களோட கைடன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ஆன்லைன் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்கலாம், எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். அது எடுக்கலாமா வேணாமா என்ன ஏதுன்னு சொல்லுவோம். நாங்கள் எடுக்கிற என்ட்ரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, 2 விதமான சப்போர்ட்டுமே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி நாங்கள் இப்போ நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை நான் பிகினர் ஃபுல்லு, எனக்கு என்னன்னு கூட தெரியாது. அப்படியா? அப்போ சொல்லி சரி பரவாயில்ல. நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் சொல்லிடுறோம். நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, பிடிஎம்எம், ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ். ஸோ இது உங்களோட எல்லாமே வெப்சைட்ல தான் நான் எல்லாமே பார்த்தேன். இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது அத்தனையுமே யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். மெயினாக இது ரெண்டுமே வந்து இது வந்து டைரக்ஷனுக்கு எடுத்துப்போம், இது டைரக்ஷனுக்கு எடுத்துப்போம், இதையும் டைரக்ஷன் எடுத்துப்போம். எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன் அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துப்போம். எஸ்எம்சியை என்ட்ரி ஸ்னைப்பராக அடிக்கிறதுக்கு எஸ்எம்சியும் பிடிஎம்எம் யூஸ் பண்ணுவோம். அதோட ஃபைனலாக ஓஎஃப்ஐ யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணி தான் எடுப்பீங்க. ஒரே கான்செப்ட் எடுத்து. ஆமாம், அப்படிதான் எடுப்போம். ஒரே கான்செப்டை மட்டும் வச்சு என்ட்ரி எடுக்க மாட்டீங்க? அப்படி எடுக்க மாட்டோம். அப்படி எடுத்திருந்தா பிரபு ப்ரோ அவருடைய போர்ட்ஃபோலியோ பார்த்துருக்கீங்க இல்லையா? அது அந்த அளவுக்கு எல்லா என்ட்ரியுமே ப்ளஸ்ல வச்சுட்டு இருக்க முடியாது இல்லைன்னா. ப்ரோ பிடிஎம்எம் என்னது? அது ஒரு மெத்தட் தான்.
ஓ ஓகே. அது ஒரு மெத்தட் தான். ஸோ இந்த 4-5 மெத்தடும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். அதனால தான் அந்த ட்ரேடிங் ஃப்ளோர் அப்படின்றது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஒரு விஷயத்துல சொல்லுங்க. இப்போ 1 மந்த்ல ஜாயின் பண்ண இதெல்லாம் ஓரளவுக்கு கத்துக்க முடியுமா? அதான் ப்ராக்டிஸ் 1 பண்ண மந்த்ல இதெல்லாம் பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது. பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் பேசிக்கா பிகினரா உள்ள வராங்களே அவங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் படிக்க முடிக்கவே 1 மாசம் ஆயிடும். அவங்களால அந்த ஃபெபனாச்சி டூல்ஸை வந்து அப்ளை பண்றது குழப்பம் இல்லாம அப்ளை பண்றதுக்கே அவங்களுக்கு டைம் எடுத்துக்கும். எங்கன்னா முக்கியமா ஒரு பீக் ஃபார்மேஷன்ல அவங்க தடுமாறுவாங்க. நம்ம சொல்லி கொடுத்துறோம் ஃபெபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டும் எக்ஸ்டென்ஷன் டூல் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா அது வந்து ஒரு பீக்ல வந்து மார்க் பண்றதுக்கு தடுமாறுவாங்க தனியா விட்டோம்னா. இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் டூல் அப்ளை பண்ணணுமா இல்ல எக்ஸ்டென்ஷன் டூல் அப்ளை பண்ணுமான்றது குழப்பறதுக்கே அவங்களுக்கு 2-3 நாள் ஆயிடும். டூல் எனக்கு நானும் கூட தெரியாது. அப்படி பாத்தீங்களா? சரி விடுங்க. அது சொல்றேன். அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. இதுல ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தவனே கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து எங்க டீம்ல டைசன் ஒருத்தர் இருப்பார். டைசன்ல அவர் பேர் இப்போ என்ன தெரியல. எங்க ஹார்மோனிக் ட்ரேடர் ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்தவனே போடுவார். அவர் போறது எனக்கு அந்த இடத்துல ஹார்மோனிக் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் கணக்கு தெரியும். ஏன்னா நான் ஹார்மோனிக் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு இதுல ஸ்பெஷலிஸ்டா தான் இருப்போம் இங்க. ஒரு வாரமா தேடிட்டு இருக்கேன் ப்ரோ. ஹார்மோனிக் பேட்டர்ன் கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கு. வருவார். நான் உங்களை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அவர்கிட்ட போயிடுவீங்க. அடுத்து அவர் தான் உங்களுக்கு வருவார். ஹார்மோனிக் ட்ரேடர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வருவார் உங்களுக்கு. சரியா? ஓகே. சரி, அதனாலதான் சொல்றேன் ட்ரேடிங் ஃப்ளோர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப எல்லாம் படிச்சாச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்டார்ட்ல போய் நீங்க உட்காரும் போது அங்க புதுசா வேற மாதிரி அன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் இருக்கும். ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் புது நாள் தான். நேற்று நடந்த மாதிரியே அப்படியே நீங்க நடக்குன்னா வாய்ப்பு இல்லை. கொஞ்சமாவது மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதனாலதான் நாங்க வந்து எத்தனை மெத்தட் வந்து கையில வச்சிருக்கிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதத்துல அக்யூரசி கொடுக்கும். ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா டார்கெட்டுக்கு இது மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து எப்பவுமே டார்கெட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட் எந்த பக்கம் போகும், அடுத்து எது வரைக்கும் போகணும் அப்படின்றது அது எங்களுக்கு தெளிவா சொல்லிடும். எஸ்எம்சி வந்து இருக்கிறதுலே லோல வந்து என்ட்ரியை கொடுக்கும். அது என்ட்ரி ஓட போதா இல்லையான்றது பிடிஎம் சொல்லும். இப்ப நாம போற இடத்துல இருந்து என்ட்ரி ஓட போதா இல்லது பிடிஎம் சொல்லும். பிரைஸ் ஆக்ஷன் எல்லாத்துக்கூடயும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, சரியா? இவ்வளவுதாங்க, பாத்துக்கலாம். எங்களுக்கு இந்த பிடிஎம்ல எப்ப ப்ரோ வரும்? எஸ்எம்சி முடிச்சதுக்கு அதெல்லாம் அப்புறம் இருக்கு. எஸ்எம்சி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லாஸ்ட்ல தான் அதெல்லாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.